ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இது துலா லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலன். பிப்ரவரி 21 முதல் மார்ச் 2 வரை. முதல் நாள் சனிக்கிழமை பிப்ரவரி 21, ரேவதி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடமான மீனராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் குருவுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால மனதிற்கு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடியது. உறவுகள் சார்ந்த நன்மைகள், சுபகாரியங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. அருள் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை தரும். பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் வராரு. கேதுனுடைய நட்சத்திரம். கேது 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறனால எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள், எதிர்பார்த்த வெற்றிகள், எதிர்பார்த்த ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். நன்மைகள் நடக்கும். சத்ரு ஜெயம் அப்படின்னு சொல்லலாம். மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும். பிப்ரவரி 23 திங்கட்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை 4:33 வரைக்கும் இருக்கும். சுக்கரனுடைய நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் குருவனுடைய நட்சத்திரம், குருவனுடைய உபநட்சத்திரம், ராகுனுடைய அந்தரத்தில் போகிறார். ராகுவும் 5ஆம் வீட்டிலேயே இருக்காங்க. குருவும் 9ஆம் வீட்டில் இருக்கார். 5, 9 மிஞ்சு பலன். உறவுகளுக்கு நல்லது, கலை சார்ந்த திறமைகள் வெளிப்படுவதற்கு நல்லது, மூளை உழைப்புக்கு நல்லது, சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும், ஆரோக்கியம் பலப்படும். பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். மதியம் 3:06 வரைக்கும். இப்போ சந்திரன் 8ஆம் வீட்டில் ரிஷபராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அசால்ட்டாக இருந்தோம்னா 8ஆம் இடம் உண்மையான சந்திராஷ்டமமாக நமக்கு வேலை செய்யும். சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் வீட்டில் இருக்குது. ராகுவோடையே சேர்ந்து இருக்கு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மனநிலை குழப்பங்கள், கிரகண தோஷம்னு சொல்கிறது. உறவுகளில் பார்த்து பேசணும். நாம் ஒன்று பேசும்போது அவங்க ஒன்று நினச்சிக்கிறது மற்றும் குழந்தைகள்கிட்ட ஒரு மனத்தாங்கல்கள் ஏற்படுவது, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கலைத்திறமைகள் வெளிப்படும். இப்போ பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு இந்த மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க் இதெல்லாம் நல்ல பலன் தரும். பிப்ரவரி 25 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம். மதியம் 1:38 வரைக்கும். 8லேயே சந்திரன் பலமாக இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி வரும். டயர்டாகும். நம்மளை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி ஏதாவது சொல்கிறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். உறவுகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் கூட அவ்வளவு சிறப்பில்லை. அதே மதியம் 1:38 மிருகசிரீஷ நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம் தொடங்குறது நமக்கு நன்மையை தரும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புதனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அனைத்து விதமான எக்ஸ்பர்ட் ஒர்க்கு, அதாவது இன்னோவேட்டிவ் ஒர்க்கு, நம்ம எவ்வளவெல்லாம் நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டோடு செயல்படுற வேலைகள் செஞ்சிடமோ அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பிப்ரவரி 26 வியாழக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம். நண்பகல் 12:11 வரைக்கும். புதன்கிழமை மதியம் 1:38 தொடங்குறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இன்னைக்கு நல்ல பலன்தான். திருமண காரியங்கள், விருப்பப்பட்ட திருமணங்கள் செய்வது மற்றும் அனைத்து விதமான கலை தொடர்புகள், புதிய நபர்கள் பழக்க வழக்கங்கள், என்ஜாய்மெண்ட்டாகவும் ரெக்ரியேஷனாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதிய கஸ்டமர்கள் அமைத்து கொள்வதற்கும் நல்ல நாள். பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். 10:48 வரைக்கும். வியாழக்கிழமை மதியம் 12:11 தொடங்குகிறது. ராகுனுடைய நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் ராகுவாகவே செயல்பட்டு உபநட்சத்திரம் கேதுவாக செயல்படுவதனால இன்னைக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். யாருக்கெல்லாம் ராகுவோ கேதுவோ 8-12 உபநட்சத்திரமாக ஜாதகப்படி தொடர்பு இருந்தால் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். மகிழ்ச்சின்னு போய் ஒரு சில பேர் சங்கடத்தில் மாட்டிக்கிறாங்க இல்லையா?
சந்தோஷத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம வந்து அந்த சந்தோஷ நிகழ்ச்சி சரியாக அமையாமல் அப்செட் ஆகுறதுங்கிற விஷயத்தை யாருக்கெல்லாம் ராகு கெட்ட கிரகமாக இருக்குதோ அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும். அதிகமாக நம்பி செய்யக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு எடுக்கக்கூடாது. பிப்ரவரி 28 சனிக்கிழமை காலை 9:34 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். 9ஆம் இடத்துல இருக்கிற குரு நமக்கு நன்மையை செய்கிறார், நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார், வேலை சார்ந்த வளர்ச்சியை கொடுக்கிறார், ஈடுபாடுகள், தெய்வ அனுகிரகம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். காலையில் 9:34க்கு அதே சனிக்கிழமை பூச நட்சத்திரம் தொடங்கிறது. 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சில பேருக்கு லீவ் எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுகளுக்கு நல்லா இருக்கும். அதே மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:33க்கு ஆயில்ய நட்சத்திரம், 10ஆம் வீட்டில் சந்திரன் கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. புதன் 5ஆம் வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில், சுக்கிரனும் குருவனுடைய நட்சத்திரத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கை பலனை தொடுக்கிறார். லக்னாதிபதி பாக்யாதிபதி சேர்க்கை பெற்று குருவோட நட்சத்திரத்தில் உட்காந்து, குரு 9ல் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து இந்த சுப பார்வை வந்து ரொம்ப சிறப்பை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள், விருப்பப்பட்டவர்களோடு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறது மற்றும் குழந்தைகள், தெய்வ அனுகிரகம், ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஆராய்ச்சி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அரசியல் வாழ்க்கைக்கும் சிறப்பாக இருக்கும். மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:51க்கு லாபஸ்தானமான சிம்மராசியில் மக நட்சத்திரத்தில் சந்திரன் வராரு. கேதுனுடைய நட்சத்திரம். இந்த கேதுவும் அதே சிம்மராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம், சனியினுடைய அந்தரத்தில் போகிறார். அப்போ இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும். மட்டுமல்ல, நமக்கு வந்து 6ஆம் இடத்துல சனியினுடைய பங்களிப்பை கேது செய்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். ஏனென்றால் கேது வந்து கொஞ்சம் குழப்பவாதி. நமக்கு மனசில் சந்தேக புத்தி, குழப்பங்கள் மற்றும் உறவுகளில் வந்து அவங்க நம்மளை விமர்சனம் செய்கிறது அல்லது ஒரு தேவையில்லாத வதந்திகளை பரப்புவது, பொதுஜன தொடர்பில் ஏற்படக்கூடிய சில அவமானங்கள். ஸோ இதெல்லாம் கேது யாருக்கெல்லாம் திசாபுத்தி நடக்குதோ, கேது யாருக்கெல்லாம் நமக்கு 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்து பாதிப்பை தருகிறதோ அவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னதான் 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும், 11ஆம் இடத்துல கேது இருந்தாலும், 6ஆம் இடத்துல இருக்கிற சனியினுடைய தொடர்பு உறவுகளுக்கு சாதகமாக இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பராபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.